முதலில் திரு கே.சி. பழனிசாமி, இபிஎஸ்ஐ நோக்கி உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? இதை எப்படியாக புரிந்து கொள்ள வேண்டும்? அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பொதுக்குழுவில் தான் பொதுச் செயலாளர் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. அந்த தீர்மானத்தை ஓபிஎஸ் அவரோடு சார்ந்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளல. அப்ப அவர்கள் நீக்கப்படுறாங்க. சில தீர்மானங்கள் புதிதாக நிறைவேற்றப்படுகிறது. இதை எதிர்த்து ஓபிஎஸ் நீதிமன்றத்துக்கு செல்கிறார். முதல்ல இப்படி ஒரு பொதுக்குழுவே நடத்தக்கூடாதுன்னு போறாரு. ஆனா அதை உயர்நீதிமன்றம் அனுமதித்து விடுகிறது. அடுத்து சில நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்கள் சப்ஜெக்ட் டு தி அவுட்கம் ஆஃப் தி ஹைகோர்ட் என்று கொடுக்கறாங்க. அதாவது ஹைகோர்ட்டின் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டதுன்னு கொடுக்கறாங்க. சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு விடுகிறது. அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக வருது. ஆனா இது எல்லாமே இடைக்கால மனுவுல வர்றதுதான். மெயின் சூட் இன்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. இன்றைக்கு நீதிபதி கேள்வி எழுப்பிய அந்த வழக்கு அந்த மெயின் சூட். இடையில தேர்தல் ஆணையம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்திடுகிற உரிமையை வழங்குறாங்க. அப்படி வழங்குகிற பொழுது கூட அது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு உட்பட்டது என்று அது குறிப்பிடாவிட்டாலும் கூட இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற இந்த மெயின் சிவில் சூட் இதனுடைய அவுட்கம் அதுக்கு கட்டுப்பட்டது என்றுதான் அந்த உத்தரவுல கொடுக்கறாங்க. இப்ப நீங்க பல இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஹைவேஸ்ல எல்லாம் ஹோர்டிங் போர்டு வச்சிருப்பாங்க. கீழே ஒரு பிராக்கெட் பண்ணி ஒரு ஹைகோர்ட் ஆர்டர் நம்பர் போட்டிருப்பாங்க. சப்ஜெக்ட் டு சென்னை ஹைகோர்ட் ஆர்டர் அப்படின்னு போட்டு அந்த ஆர்டர் நம்பர் டேட் போட்டிருப்பாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி இன்றைய தேதிக்கு பொதுச் செயலாளர், சப்ஜெக்ட் டு தி அவுட்கம் ஆஃப் தி மெயின் சூட் பெண்டிங். இப்ப அது நடந்துகிட்டு இருக்குது. அந்த சூட்ல தான் இன்றைக்கு இப்படி ஒரு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்குது. அது நீங்க கேட்ட மாதிரி இது ஒரு பெரிய நிரந்தர பின்னடைவா இல்லாம கூட போகலாம், ஒரு தற்காலிக பின்னடைவா கூட இருக்கலாம். இதற்கு பின்னால ஒரு அதனுடைய முடிவுகள் எப்படி வரும் என்று நம்ம சொல்ல முடியாது ஒன்று. ஆனா பொதுவா நீதிமன்றங்கள் பார்த்தீங்கன்னா இது போன்ற வழக்குகள்ல வெறுமனே அந்த சட்ட நுணுக்கங்கள் அடிப்படையில மட்டுமே தீர்ப்புகள் வழங்கப்படுறது இல்லை. பொதுமக்களது பார்வை, பப்ளிக் அக்செப்டபிலிட்டி எப்படி இருக்குது, பப்ளிக் பர்செப்ஷன் எப்படி இருக்குது, கட்சிக்காரர்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது ஒரு உள் மனதில் அவர்களிடத்துல ஒரு தாக்கத்தை நிச்சயமா அது உண்டாக்கும். அப்ப இதற்கு முன்பு நீதிமன்றங்கள் இப்படி ஒரு முடிவை எடுக்கல, அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே 95% சாதகமான தீர்ப்புகள் இருந்திருக்குது என்றாலும் கூட அதெல்லாம் கட்சி ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால இருக்கே, மக்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்கிற அடிப்படையில கூட ஒருவேளை அப்படிப்பட்ட தீர்ப்புகள் ஏற்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல், ஏன்னா இது ஒரு இடத்துக்கு சம்பந்தப்பட்ட கோர்ட் கேஸோ தாவா பிரச்சனையோ அல்ல, ஒரு கட்சி சம்பந்தப்பட்டது. அப்ப கட்சி சம்பந்தப்படுகிற பொழுது அந்த அவுட்கம், அந்த நீதிமன்றம் கொடுக்கிற அந்த உத்தரவை மக்கள் மன்றம் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். நீதிமன்றத்துக்கு எல்லா உரிமைகளும் இருக்கலாம், ஆனா அந்த உரிமைகள் மக்கள் மன்றத்தில் அந்த தீர்ப்புகள் ஏற்கப்படுகிறதா என்பதை பொறுத்து தான் அந்த நீதி சரியாக வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை நீதிபதிகளே உணர்ந்து கொள்வார்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக பெற்ற தோல்வி என்பது நிச்சயமாக இன்றைக்கு ஏற்றுக்கொள்றது அந்த ஸ்டேஜுக்கு நம்ம அப்புறம் வரலாம். இப்போ நீதிமன்றம் எழுப்பி இருக்கக்கூடிய இந்த கேள்வி, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பதில் மனு தாக்கல் செய்யும் போது இணை ஒருங்கிணைப்பாளர்னு குறிப்பிட்டுங்க, இப்போ மாற்றி பொதுச் செயலாளர் அப்படின்னு குறிப்பிட்டதுதான் தவறு. சோ இந்த முரணை மட்டும்தான் தவறுன்னு குறிப்பிடுறாங்களே தவிர அவர் பொதுச் செயலாளர்னு சொல்லவே கூடாது நீதிமன்றம் சொல்லலையே அப்படின்னு கேட்கிறாங்க இபிஎஸ் தரப்பு.
இல்ல அதான், அதாவது அந்த பிளைண்டிஃபை வந்து அந்த மெயின் சூட்ல காஸ்ட் டைட்டில் அமெண்ட்மெண்ட்டுக்கு இவங்க ஒரு பெட்டிஷன் போடுவாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போலாம். அதனாலதான் சொல்றேன், இது வந்து ஒரு பியூர் டெக்னிக்கல் இஷ்யூவா இருக்கலாம். ஆனா பல நேரங்கள்ல எடப்பாடி பழனிசாமி இப்படி டெக்னிக்கல் இஷ்யூல தான் வெற்றி பெற்றிருக்கிறார். சில நேரத்துல சில தவறுகள் பெரிதுபடுத்தப்படாம போயிடும் நீதிமன்றங்கள்ல, அதனுடைய தீர்ப்புகள்ல. சில நேரங்கள்ல சிறிய தவறுகள் கூட பெரிய அளவுல பார்க்கப்படும். அப்ப அது எந்த அடிப்படையில பார்க்கப்படும் என்றால், மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா? ஏன்னா நம்ம ஜனநாயக முறைப்படி பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியன் டெமோக்ரஸிங்கிறது வந்து மக்கள் ஏற்றுக்கொள்வது, மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். நீதிமன்றம் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் இறுதியாக அந்த தீர்ப்பை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்களா? அப்பதான் அந்த தீர்ப்பளித்தவர்களுக்கு நம்முடைய நீதி பரிபாலன நடைமுறைக்கு மக்கள் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்று பார்க்க முடியும். அப்படி ஒரு அங்கீகாரம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமான வழங்கப்பட்ட தீர்ப்புகளால ஏற்கப்படல. ஏன்னா சரி, திரு சேலம் மணிகண்டன், இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்னு இபிஎஸ் தன்னை குறிப்பிடுறத நீதிமன்றம் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இபிஎஸ் தரப்பு இதை எப்படி பார்க்குது? நியூஸ் 18 நேயர்களுக்கு வணக்கம்மா. அதாவது இப்போ நீங்கள் இன்றைக்கி தலைப்பு வச்சுருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இபிஎஸ்க்கு பின்னடைவா தற்காலிக சிக்கலா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னுடைய பார்வையில் நான் ஒன்று சொல்லிடுறேம்மா, இது தற்காலிக சிக்கலும் இல்லை, அவருக்கு விக்கலும் இல்லை. இது ஒரு சின்ன பிழை. அதாவது பார்த்தீங்கன்னா, காஸ்ட் டைட்டில் நீங்கள் ஒரு வழக்கு தொடுக்கிறப்ப நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அந்த வழக்குக்கு தீர்ப்பு வருகின்ற வரையில் நீங்கள் அதே பொறுப்பை தான் குறிப்பிடணும். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு அமைப்பில் தலைவராக இருக்கிறேன், இன்னொருத்தரை நான் நீக்கிறேன், அப்போ நான் தலைவர் அப்படின்னு ஒரு கேஸில் போய் நான் உள்ளே போகிறப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு மேலே ஜென்ரல் மேனேஜர் கூட ஆயிருக்கலாம். ஆனால் ஜென்ரல் மேனேஜருங்கிற அந்த பொறுப்பை அப்போ குறிப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்துடைய இன்னைக்கு கேள்வி. மற்றபடி திரு எடப்பாடி பழனிசாமியோருடைய தலைமையை பற்றி கேள்வி எழுப்புறதோ இல்லை பொதுச் செயலாளருங்கிறதுக்கு ஏதோ ஒரு தீர்ப்பு வந்ததோ கிடையாது. எனக்கு முன்னாடி பேசுகிற திரு கேசி பழனிசாமி என்ன சொன்னார்னா, ஜூலை 11, 2022 எடப்பாடி பழனிசாமி தன்னை பொதுச் செயலாளராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்னு உண்மைக்கு மாறான ஒரு தகவலை சொல்றார். அதிமுகவுடைய பொதுக்குழு ஏகமனதாக திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தீர்மானம். அதை பத்தி தான், அதை ஒட்டி தான் என்னோட கேள்வியும் இருக்கு. ஒரு சின்ன பிழை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கட்சியான அதிமுக இதை சொல்லிட்டு நகர்ந்துட முடியுமா? பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பதவி, அதை கேள்விக்குள்ளாக்குற மாதிரியா தானே ஒரு பார்வை முன்வைக்கப்படும் நீதிமன்றத்தோட இந்த கேள்வி. நிச்சயமா நான் அதை மறுக்கவே இல்லை. நானும் ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிற முறையில் இது வழக்கறிஞர்கள் கவனக்குறைவால் நடந்திருக்கலாம், இல்லை ஒரு அதீத ஆர்வ மிகுதியால் கூட இந்த மாதிரி நடந்திருக்கலாம். வழக்கு தொடுக்கிறப்ப நாம் என்ன பொறுப்புல இருந்தோமோ அந்த வழக்குக்கு தீர்ப்பு வர்ற வரைக்கும் நாம் அந்த பொறுப்பை தான் குறிப்பிடணும் அப்படிங்கிறது எப்படி அந்த இடத்துல அவங்க மாற்றி குறிப்பிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விந்தையான செயல் தான். அது என்ன காரணம்? நான் சொன்ன மாதிரி அதீத ஆர்வமாக இருக்கலாம், இல்லை அது ஒரு கவனமின்மையாக கூட இருக்கலாமா. அந்த சமயத்தில் நீதிமன்றம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உயர்ந்தது அப்படிங்கிற அடிப்படையில் அதை குறிப்பிட்டு சொன்ன உடனே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு உடனடியாக அதற்கு மன்னிப்பு கோரி நாங்கள் புதிய மனுவை இது பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. அதாவதுமா ஒரு கேஸ் அதை பற்றி பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் சொல்லுவாங்க. அதை ஒட்டி நீதிபதிகள் பலவிதமான கேள்விகள் எழுப்புவாங்க. இந்த கேள்விகளை வச்சு ஆகா தீர்ப்பு இப்படித்தான் இருக்க போகுது அப்படின்னு யாரும் இதுக்கு கொண்டாட முடியாது. ஏன்னா பல இதில் நீங்கள் ரஃபேல் வழக்கில் பார்த்துருக்கலாம், பலவிதமான கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பிச்சு சந்தேகப்படுற மாதிரி தீர்ப்புகள்லாம் எழுப்பினப்ப நாளிதழுக்கும் தொலைக்காட்சிக்கும் அன்றைய அடுத்த நாள் தலைப்பு செய்தியாக மட்டும்தான் அதை பயன்படுத்த ஒழிய, ஆனால் தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ரஃபேலில் எந்த ஊழலும் நடக்கல, குற்றச்சாட்டும் இல்லைங்கிறது தான் தீர்ப்பு வந்தது.